ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து குரூப் 2A மேக்ஸ் டாபிக் பார்க்கலாம். மேக்ஸில் ஃபஸ்ட்டு சுருக்குக பார்க்கலாம். சுருக்குகனாலே ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்கும் போர்டு மாஸோட விதி தெரியணும். போர்டு மாஸ்னால் நம்மளை பிங்கிறது ப்ராக்கெட் அடைப்புக்குரிய முதல்ல நம்ம முடிக்கணும். அடுத்து ஓ வந்து பவர் 2/0 ஆர்டரு ஆஃப் ரூட் அதெல்லாம் அது வந்து செகண்ட் நம்ம முடிக்கணும். டி வந்து டிவிஷன் வகுத்தல், எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ வந்து அடிஷன் கூட்டல், எஸ் வந்து சப்ட்ராக்ஷன் கழித்தல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்டர் படி தான் சுருக்குக சம்மே நம்ம செய்யணும். அது போக பார்த்தீங்கன்னா சின்னது உங்களுக்கு வந்து 2 பெருக்கல் -2 மைனஸை பெருக்கும்போது ப்ளஸ் நம்பர் வரும். ஒரு மைனஸ் நம்பரை கொண்டு ஒரு ப்ளஸ் நம்பரை பெருக்கினாலே மைனஸ் நம்பர் வரும். இதெல்லாம் தெரியும். ஏன்னா இந்த சின்ன மிஸ்டேக் தான் நம்ம விட்றதால மேக்ஸில் இந்த சம்மை போயிடும். அதே மாதிரி தான் ஒரு மைனஸ் நம்பரு இன்னொரு மைனஸ் நம்பரு கூட்டுறோம்னா கூட்டி பெரியனோட அடையாளத்தை போடணும். ஒரு மைனஸ் நம்பர் வந்தால் கூட நம்ம அதை கழித்து அதுக்கு பெரியனோட அடையாளத்தை போட்டுடலாம். இப்போ நார்மலாக நம்ம ப்ளஸ் நம்பர்னால் கூட்டி போட்டுருவோம். இதே மாதிரி நமக்கு வந்து வகுத்தலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மைனஸ் நம்பர் இருக்குது, கீழே ஒரு மைனஸ் நம்பர் இருக்குன்னா மைனஸும் போயிடும், ப்ளஸ் நம்பர் ஆயிரும். ஒரு மைனஸ் இருந்தால் கூட அது ப்ளஸ் நம்பர் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுருக்குக சம்முக்கு பேசிக்காக உள்ள இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்குக சம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பேசிக்காக உள்ளதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சுருக்கையில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலப்பினத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றும்போது என்ன செய்வோம்? கலப்பினத்தை இந்த 10 கொண்டு இங்கே பெருக்கி ப்ளஸ் பண்ணி கீழே உள்ளதை அப்படி எழுதுவோம். அப்படி எழுதிக்கோங்க. 70 + 3 73/10 ப்ளஸ் இதில் அதேமாதிரி எழுதுங்க. 210 21 10 210 7 217/21 இந்த மைனஸ் அப்படி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 73/10 மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்லேருந்து வெளியே வருது 217/21. இப்போ வந்து நம்ம அடிமானத்தை சேமாக்கணும். அப்புறம் சேமாக்கணும்னா இதுக்கு ரெண்டு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 210 தான் வரும். எல்சிஎம் 210 வரும்போது அப்போ இதை எதை கொண்டு பிறக்குன்னா 210 வரும். அப்போ 73 21 கொண்டு பிறக்கணும். 217 10 கொண்டு பிறக்கணும். அப்படின்னா தான் இங்கே 21 10 210 10 21 210 அடிமானத்தை நம்ம சேமாக எடுத்துருக்கோம். அப்போ 217 என்னது? 217 10னா 2170 ஈஸியாக எழுதிடலாம். 73 21 நீங்கள் பெருக்கி எழுதணும். 3 7 6 14 3 3 5 1 1533 இப்போ 2170 வர 1533 கழிங்க. 2170 1533 கழிச்சு எழுதுங்க. 7 3 6 637. இந்த மைனஸ் அடையாளம் பார்த்துக்கணும். மைனஸ் வந்து இப்போ பெரிய நம்பர் தான் மைனஸ் இருக்கா, -637/210 நமக்கு ஆன்சர் பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே அடிமானம் நமக்கு 210 வந்துருச்சு. அப்போ இந்த 210 637 எத்தனை 210 இருக்குது? 3 200 600 10 30 அப்போ 630. அப்போ 3 மீதி எத்தனை இருக்குது? 3 210 630 மீதி 7 இருக்குது. அப்போ இந்த 7 அங்கே போட்டுருங்க. அடையாளம் மைனஸ் அடையாளம் அங்கே இருக்கிறது மைனஸ் அடையாளம் அங்கே போட்டுருங்க. ஆன்சர் -3 7/210. இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரூட்டுக்குள்ளே இருந்து எப்படி எடுக்குது நமக்கு தெரியும். ரூட்டுக்குள்ளே இருந்து 2 நம்பர் சேமாக இருந்தால் ரூட்டுக்குள்ளேருந்து ரூட்டு போயிருங்கிறது தெரியும். இப்போ இதில் பாருங்கள் ரூட் 9 9னா 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதலாம். அப்போ இந்த ரூட்டு போயிருமா? 3 எடுத்துகிட்டு எங்கள் ரூட்டு போயிருமா? அப்போ என்ன இருக்கும்? √28 - 3 இந்த ரூட்டு போயிடும். அப்போ இதில் 28 - 3 கழிங்க. 25 எப்படி எழுதலாம்? 5 × 5 எழுதலாமா? 5 × 5 எழுதும்போது அப்போ ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த ரூட்டை நம்ம கழிச்சு விட்டுடலாம். அப்போ √164 + 5 அப்போ என்னது வரும்? 169. 169 எப்படி எழுதலாம்? 13 × 13 எழுதலாம். அப்போ ஒரு 13 போயிடும். ஒரு 13 வரும்போது இந்த ரூட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? √302 - 13 302ல் 13 போச்சு. அப்போ 13 போச்சுன்னா எத்தனை? 302ல் 10 போச்சுன்னா 292 203 போச்சுன்னா 289. அப்போ இந்த ரூட்டில் என்ன இருக்கும்? 289 இருக்கும். 289 எப்படி எழுதலாம்? 17 × 17 எழுதலாம். அப்போ 17 ஒரு 17 பேருமா? ஒரு 17 இருக்கும்போது அப்போ இந்த ரூட்டு உங்களுக்கு போயிடும். அப்போ √383 + 17 இது கூட 17 கூட்டுங்க. √400 √400னா எத்தனை? 20 × 20. அப்போ ஆன்சர் 20.
இப்போ 3வது சம் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 1.45 மேலே அந்த பார் போட்டிருக்காங்க. பார் வந்து 2 நம்பருக்கும் சேர்ந்தால போட்டிருக்காங்க. அப்படின்னா 1.454545 இப்படி இந்த நம்பர் போயிட்டுருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, இதை வந்து நீங்கள் வந்து இந்த தசம என்ன பின்ன என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க பிக்யூடியில். இதில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆன்சர்லேருந்தே எடுக்க பாருங்கள். இப்போ ஆன்சர்லேருந்து நீங்கள் எப்படி ஒமிட் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11/16 இதை நீங்கள் அடி கொடுத்தீங்கன்னா 0 பாயிண்டில் வந்துடும். இந்த ஆன்சர் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து 1.4545 வரணும். அப்போ இது வந்து 11/16 இது வரலாம். இது வந்து 11/14 இதுவும் வரலாம். ஏன்னா 1 பாயிண்டில் வரும். இப்போ 45/11 இதுன்னா 4 பாயிண்டில் வந்துடும். அப்போ இதுவும் வராது. அப்போ இந்த 2 ஆன்சரில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அப்போ நீங்கள் 2 ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இதை சூஸ் பண்ணுங்களேன். 16/11 1 11 11 1 புள்ளி மீதி எத்தனை இருக்கும் 5 5 0 புள்ளி வச்சாச்சா. அப்போ 1 11 4 11 4 11 44 மீதி எத்தனை இருக்குது 6 6 ஒரு 0 சேர்த்துவீங்களா. அப்புறம் 5 11 55 5 மீதி எத்தனை மீதி அதேமாதிரி 5 இருக்கும். அது மாதிரி ஒரு 0 சேர்ப்பீங்க 4 வரும். அப்படி அடி கொடுப்பீங்க திரும்ப 5 வரும். அப்போ 4 5 4 5 4 5 இதில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் 16/11 இது வராது. 16/11 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட் மாஸில் நம்ம இது பண்ணோம். போர்ட் மாஸ் ஏற்கனவே முன்னாடி சொல்லிங்க. முதல்ல ப்ராக்கெட்டு, அடுத்த ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு, அடிஷனு, சப்ட்ராக்ஷனு. இதை இந்த ஆர்டர் படி தான் பார்க்கணும். இப்போ இதில் முதல்ல பாருங்கள் ப்ராக்கெட் உள்ளே என்ன இருக்குது அதை முதல்ல முடிக்கணும். அப்போ 57 மைனஸ் இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத பாருங்கள் 42 மைனஸ் 37. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் முதல்ல குட்டி ப்ராக்கெட் முடியுமா. குட்டி ப்ராக்கெட் முடிக்கும்போது இந்த மைனஸ் கொண்டு தான் உள்ளே போய்க்கணும். மைனஸ் கொண்டு உள்ள போகும்போது -20 திரும்ப மைனஸ் கொண்டு ப்ளஸ் எக்ஸ்னு ஆயிரும். அப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சு இஸ் ஈக்குவல் டு 176. இது இங்கே ஈக்குவல்ட்டு கூட தனியாக ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இதை நீங்கள் வகுத்து போட்டுருங்க. 8 2 வகுத்தாச்சுன்னா 4. அதே மாதிரி 57 மைனஸ் 42 வந்துடுமா. திரும்ப இந்த மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் கொண்டு போனால் -37 மைனஸும் பெருக்கும்போது +20 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 176 வகுத்தல் 4. இப்போ 57 மைனஸ் கொண்டு திரும்ப உள்ள விடுங்க -42 +37 -20 மைனஸ் கொண்டு இங்கே வரும்போது ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 176 வகுத்தல் 4 பாருங்க. ஒரு நாள் 4 4 16 மீதி 1 4 16 44 வந்துடுமா. இப்போ இதை ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நம்பர் 2 மைனஸ் நம்பர் 2 ப்ளஸ் நம்பர் 2 கூட்டுங்க 57 37 4 மீதி 1 இருக்குமா 5 3 9 மைனஸ் 42 20 62 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. அப்போ 94 62 கழிங்க 62னா 72 82 92 32 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. 32 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் 44. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44 மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 12 ஆன்சர். அடுத்து 5வது சம் பார்க்கலாம். 5வது சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போர்டு மாஸ் இதுதான். 1 வகுத்தல் 5/7 ஆஃப் வந்தால் நம்ம என்ன ஆஃப்னு வந்தாலே மல்டிப்ளிகேஷன் தான். 6 3/10 மைனஸ் 2/9. இப்போ 1 வகுத்தல் இதில் ப்ராக்கெட் உள்ளதை முடிங்க 5/7 பெருக்கல் பின்னமாக மாற்றுங்க 60 63/10 மைனஸ் 2/9. அப்போ 1 வகுத்தல் இப்போ இதை பாருங்கள் 1 5 2 10 1 7 9 63. அப்போ 1 வகுத்தல் 9/2 மைனஸ் 2/9. இப்போ அடுத்து ப்ராக்கெட்டை முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்னது வகுத்தல். அப்போ 1/9/2 வருமா மைனஸ் 2/9 வருமா. இப்போ இது இப்படி தலைகீழாக மாறிடுமா 2/9 மைனஸ் 2/9 இஸ் ஈக்குவல் டு 0 ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா x is equal to a minus b, y is equal to b minus c, z is equal to c minus a இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ x is cube plus y cube plus z cube ஃபார்முலா இருக்குது. அந்த x is cube y cube plus z cube ஃபார்முலா என்னது? x plus y plus z பெருக்கல் அடுத்த ப்ராக்கெட் பெருக்கல் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx ப்ளஸ் 3xyz. இப்போ இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஏ மைனஸ் பி, ஒய்க்கு பின்னாடி என்னது பி மைனஸ் சி, இசட்டுக்கு பின்னாடி எழுதுவீங்க ப்ளஸ் சி மைனஸ் ஏ, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏயா, மைனஸ் பி ப்ளஸ் பியா, மைனஸ் சி ப்ளஸ் சி. அப்போ இதோட வேல்யூ என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதில் என்ன 0 ஆயிரும். இது கூட பெருக்கு 0 கூட எந்த நம்பர் பெருக்கினாலும் அந்த நம்பரு 0 தான். அப்போ ப்ளஸ் 3xyz இது மட்டும்தான் இருக்கும். அப்போனா இந்த இதில் அப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்போ 3xyz பை 9. a மைனஸ் பி ஆனது எக்ஸு, b மைனஸ் சி ஆனது ஒய், சி மைனஸ் ஏ ஆனது இசட்டு. அதே மாதிரி xyz இது இருக்கும். அப்போ xyz எடுக்கணுமா? 3/9 இஸ் ஈக்குவல் டு 1/3. சிம்பிள் ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா பவரில் வந்து டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பெருக்கல். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு 2 ஸ்கொயர் பெருக்கல் இன்னொரு 2 ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எழுதிட்டு அடுக்க கூட்டுவீங்க. 2 + 2 இப்படி வந்துட்டு 2/4 இப்படி தான் இப்படி போடுவீங்க. அதே மெத்தட் தான். கீழே இங்கே 16 இருக்குது, இங்கே 256 இருக்குது. அப்போ இந்த 16 இங்கே இருக்குன்னா இந்த 256 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 16 × 16 எழுதிக்கலாமா? அப்போ 16 × 16னா அது 256 வந்து 16 ஸ்கொயர் ஆயிருமா? அதுக்கு மேலே 0.16 பெருக்கல் 16 × 0.18. இப்போ பாருங்கள், இது அடிமானத்தில் ஒரு 2 ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்க. இந்த ரெண்டையும் பெருக்கி 2/4 இப்படி எழுதிங்க. இப்போ அதே தாங்க இருக்குது 16 என்று. அப்போ இந்த 2 கொண்டு 0.16 பெருக்கணும். அப்போ 0.16 2 26 12க்கு 2 மீதி 1 2 2 1 3 0.32. அப்போ 16/0.32 பெருக்கல் 16 0.18. அப்போ நீங்கள் ஒரே 16 போட்டு 0.32 + 0.18. அப்போ 16 0.50. 16 அடுக்கு 0.15 என்னது? அரை. அப்போ 16 அடுக்கு அரை. அரை வந்துச்சு என்னது? அப்போ ரூட் 16. ரூட் 16க்கு வேல்யூ என்னது? 4. ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 8வது சம்மு. இப்போ எந்த ஒரு நம்பருக்கு அடுக்கு வந்து 0 இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் 1. அது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் 1/64. ஏன்னா இது வந்து அடுக்கு வந்து மைனஸில் இருக்குது. அதை 1/ன்னு கீழே கொண்டுட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் அடுக்கு. ப்ளஸ் 32 எப்படி எழுதலாம்? 2/5 எழுதலாமா? 4/5. ஏன்னா 32 நீங்கள் எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 2 × 2 2 4 4 2 8 2 16 16 32. அப்போ 5 2 இருக்குது. அப்போ 2/5 எழுதலாமா? மைனஸ் இதே மாதிரி 1/2/5 அடுக்கு மைனஸில் இருக்கிறது கீழே வந்துன்னா ப்ளஸில் ஆயிரும். 4/5. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இதுக்கு 64க்கு ரூட் எடுத்துடலாமா? ஏன்னா ஆஃப்ங்கிறது ரூட். ஆஃப் போயிட்டுனா ரூட்டில் வந்துடும். அப்போ 1/8 ப்ளஸ் அடுக்கு மேலே அடுக்கு இருந்தால் பெருக்குவீங்க. பெருக்கும்போது 5 5 அடி போயிடும். 2/4 மைனஸ் அதே மாதிரி 1/2/4 திரும்ப 1 + 1/8 2/4 16 2 4 2 8 2 16 மைனஸ் 1/16. இப்போ இந்த 16 ஒன்றையும் கூட்டிக்கலாம் 17 ப்ளஸ் 1/8
மைனஸ் 1/16. 17 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டுக்கும் மட்டும் எல்சிஎம் எடுங்க. காமனாக 16 எடுத்துட்டா அப்போ 8 இதை கொண்டு போடுங்க. 2ஆல் பெருக்குன்னா ஈரெட்டா 16. அப்போ மேலே 2ஆல் பெருக்குங்க. 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் 1/16. இப்போ திரும்ப நம்ம காமனாக எல்சிஎம் எடுக்கும்போது இதை கொண்டு இங்கே பெருக்குவோம். ப்ளஸ் எடுங்க, இதை கொண்டு இங்கே பெருக்குவீங்க, ஒரு நம்பர் வரும். ப்ளஸ் அது ஒன்று கூட கூட்டி திரும்ப 16. நமக்கு ஆன்சர் வந்து கலப்பு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ திரும்ப இதை அடிக்கும்போது இதை அடித்து அதே 17 தான் வரும். அப்போ ஆன்சர் நீங்கள் இப்போ இதிலே எழுதிடலாம். 17 1/16. இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்மே டிஎன்பிஎஸ்சியில் ஓல்டு கொஷினில் உள்ள சம் தான். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு 6 சம் பின்னாடி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாதே ஓல்டு கொஷினில் உள்ள சம்மு. அதை செஞ்சு பாருங்கள். ஆன்சர் எதுவும் வரலன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் அதை உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.